நம்மள பஞ்சத்திலையும் பசியிலையும் தள்ள போற ஒரு கொடுமையான எனர்ஜி லாக்டவுன் வரப்போகுது. நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 2 நாளா ஒரு விஷயத்த அகைன் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு மக்கள் யாருமே கோல்டு வாங்காதீங்க, கோல்டுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, இனி வரும் காலத்துல ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எப்படி நம்ம கொரோனா காலகட்டத்தில் வீட்டில இருந்து வேலை பார்த்தோமோ அதே மாதிரி வீட்டில இருந்து வேலை பார்க்க பழகுங்க, அந்த மாதிரி ஒரு சர்க்கிளை உருவாக்குங்க அப்படிங்கிறாரு. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே திரும்ப ஆன்லைன்ல கொண்டு வாங்க. கொரோனா டைம்ல எப்படி வீட்டில் உட்காந்து ஆன்லைன்ல படிச்சோமோ அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. 4வதா பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கரன்சியை வெளிநாடுகளுக்கு டூர் போறதுக்கு, ஃபாரின் கரன்சி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட கரன்சியை வித்ட்ரா பண்ணி லிக்விட் கேஷா வச்சுக்கோங்க. உங்க அக்கௌண்ட்லயும் ஜிபேலையும் மோஸ்ட்லி மெயின்டைன் பண்ணாதீங்க. இதை விட கடைசியா என்ன குண்டை தூக்கி போட்டிருக்காரு தெரியுமா? இயற்கை விவசாயம். ஸோ வெளிநாடுகள் வேற நாடுகளோட ப்ராடக்ட் அதை நம்பி இருக்காம இயற்கை விவசாயத்தை நீங்களே பண்ணி முயற்சி பண்ணுங்க. நீங்களே பொருளை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்மளே கன்சியூம் பண்ற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வாங்க. இதெல்லாம் ஸ்ட்ரிக்டா கடைபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 நாளா நம்ம மக்கள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு.